வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, மலையாள சினிமால போன வருஷம் வெளியான செக்மேட் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இப்பதான் இந்த படம் ரீசெண்டா OTT-ல ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படம் தமிழ்லயே இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தை பாருங்க. ஒரு பக்காவான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். பாஸ்ட் பிரசன்ட் மாத்தி மாத்தி காட்டுவாங்க. கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. பாஸ்ட் பிரசன்ட் மாத்தி மாத்தி காட்டுறாங்க பாத்தீங்களா, அது மூலியமா தான் நிறைய ட்விஸ்ட் எல்லாம் இந்த படத்துல கிரியேட் பண்ணிருப்பாங்க. அந்த ட்விஸ்ட் எல்லாமே உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக்க போடுங்க. அப்பதான் இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். சரி, மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். இந்த படத்தோட கதை வெளிநாட்டுல நடக்கிற மாதிரி தான் காட்சிப்படுத்திருப்பாங்க. ஒரு தெரபிஸ்ட பாக்குறதுக்காக ஒரு பெரியவர் வந்திருக்காரு. இப்ப தெரபிஸ்ட் இருக்காருல, என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. இந்த பெரியவரும் இவரோட பிரச்சனையை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அப்படி பேசிட்டு இருக்க அவரோட ரியாக்ஷன்லாம் மாற ஆரம்பிக்குது. இந்த டாக்டரை முறைச்செல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. இவன் என்ன முறைக்கிறான் அப்படின்ற மாதிரி அந்த தெரபிஸ்ட் கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்காரு. அப்ப இந்த பெரியவர் இருக்கார்ல, நிறைய பொண்ணுங்களோட போட்டோ எல்லாம் எடுத்து டேபிள்ல வைக்கிறாரு. ஆக்சுவலா இந்த எல்லா பொண்ணுங்க கிட்டயும் இந்த டாக்டர் எல்லை மீறி நடந்திருப்பாரு. இந்த போட்டோவெல்லாம் பாக்குற டாக்டருக்கு புரிஞ்சிருது. யாரா நீ, எதுக்காகடா வந்திருக்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. எதுக்கு வந்திருக்கன்னு இன்னுமா புரியலன்ற மாதிரி இந்த பெரியவர் கிண்டல் பண்றாரு. ஓஹோ, என்ன தூக்குறதுக்காக வந்திருக்கியா? இந்த பெல்ல அடிச்சா போதும், என்னோட ஆளுங்க இந்த இடத்துக்கு வந்து உன்னை லாக் பண்ணிடுவாங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப பெல்லும் அடிக்கலாம்னு நினைக்கிறாரு. ஆனா ஆளுங்க வரமாட்டாங்க. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த பெரியவர் இருக்கார்ல, இவர் கேங்க ஏற்கனவே அந்த ஆளுங்க எல்லாம் அடிச்சு லாக் பண்ண வச்சிருப்பாரு. இப்ப இந்த தெரபிஸ்டையும் இங்க இருந்து தூக்கிட்டு போக ஆரம்பிக்கிறாரு. இந்த பெரியவரை பொறுத்த வரைக்கும் டான் மாதிரி செயல்படுறவரா இருப்பாரு. சீக்கிரமா நம்ம இடத்துக்கு தூக்கிட்டு போங்கன்னு சொல்லிட்டாரு. இவங்களுமே தூக்கிட்டு வந்துடுறாங்க. அந்த இடத்துல வச்சு இந்த தெரபிஸ்ட போட்டு பயங்கரமா அட்டாக் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சமயம் இந்த பெரியவர் சரக்கெல்லாம் அடிக்கிறாரு. இப்ப பார்க்கலான்ற மாதிரி அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காரு. இவருக்கு கீழே நிறைய பேர் வேலை பார்க்கறாங்க. ஸ்ட்ரோக்னு ஒருத்தனா வேலை பார்க்கறான். எல்லாருமே இந்த டானுக்கு மரியாதை தர மாதிரி எந்திரிச்சு நிக்கிறாங்க. ஆனா அந்த ஸ்ட்ரோக்ன்றவன் மட்டும் எந்திரிக்காம தம் அடிச்சிட்டு இருக்கான். ஒரு பார்வை இவர் பார்க்கறாரு, பெருசா கண்டுக்காம இப்ப உள்ள வந்துட்டு இருக்காரு. இப்ப இவரோட பொண்ணு இவரோட அசிஸ்டன்ட் ஒருத்தரும் சேர்ந்த மாதிரி தான் அந்த தெரபிஸ்ட போட்டு அடி அடின்னு அடிச்சிட்டு இருக்காங்க. இவரும் காயெல்லாம் எந்த அளவுக்கு இருக்குன்றத பாக்குறாரு. இவன் கதையை முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவன் கதையை முடிக்கணும்னு யாரோ வேலை கொடுத்திருக்காங்க போல. அதாவது பாதிக்கப்பட்ட பெண்கள்ல யாரோ ஒருத்தர் இந்த மாதிரி கொடுத்திருக்காங்க போல. அதுக்காக தான் இந்த இடத்துல வச்சு இந்த தெரபிஸ்ட் கதையை முடிக்கிறாங்க. இப்ப மாலினி அப்படின்ற ஒரு பொலிட்டீஷியன் லேடியை நமக்கு காட்டுறாங்க. இவங்க ஒரு முக்கியமான பதவிக்கு வரதுக்காக எலெக்ஷன்ல நிக்க போறாங்க. இவங்களுக்கு எலெக்ஷனுக்கு ஃபண்ட் தரதுக்காக நிறைய பேர் வந்திருக்காங்க. அந்த மாதிரி பிலிப் அப்படின்ற ஒரு நபர் இந்த இடத்துக்கு ஃபண்ட் தரதுக்காக வந்திருக்காரு. அவரை பார்த்தோன்னே இவங்களோட முகமே மாறிடுது. உங்களுக்கு ஃபண்ட் தரதுக்காக தான் வந்திருக்கான்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஆனா இவங்க இருக்காங்கல்ல, தள்ளி போய் பேசிக்கலான்ற மாதிரி இந்த பிலிப்பையும் ஆளுங்களையும் தள்ளி கூட்டு வந்துடுறாங்க. உன்கிட்ட இருந்து என்னால ஃபண்ட் எல்லாம் வாங்க முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஏன்னா இந்த பிலிப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹாஸ்பிட்டல் ரன் பண்ணிட்டு இருக்காரு. அந்த ஹாஸ்பிட்டல்னால நிறைய பேர் இறந்து போயிருப்பாங்க. அது ரிலேட்டடா ஒரு கேஸ் போயிட்டு இருக்கு. அந்த கேஸ்ல நான் உன்னை விட மாட்டேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவர் காம்ப்ரமைஸுக்காக தான் காசை தரேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா இவங்க இருக்காங்கல்ல, அதுக்கெல்லாம் என்னால ஏத்துக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. என்னோட ஹாஸ்பிட்டல்ல நிறைய பேர் இறந்து போனது உண்மைதான், அதுல ஏன் தப்பு மட்டும் இல்ல, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்கன்ற மாதிரிலாம் இந்த பிலிப்பை பேசி பாக்குறாரு. அப்பயும் அந்த மாலினி ஒத்து வர மாட்டாங்க. பிலிப்போட ஒய்ஃபும் பேசி பாக்குறாங்க. அப்பயும் அவங்க ஏத்துக்கவே மாட்டாங்க. அப்பதான் இந்த மாலினியோட பொண்ணு வராங்க. அம்மா வாங்க கிளம்பலான்ற மாதிரி கூப்பிடுறாங்க. இங்கெல்லாம் நீ வராத, நான் பேசிட்டு வரேன், தள்ளி போய் வெயிட் பண்ணு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப பிலிப்பும் பொண்ணான்னு கேட்கிறாரு. இவங்களும் ஆமான்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. கடைசி வரைக்கும் இவரோட டீலை ஏத்துக்க மாட்டாங்கல்ல, இவரும் உன்னை கவனிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் கோவமா சொல்லிட்டு கிளம்புறாரு. பிலிப் ரன் பண்ற ஹாஸ்பிட்டல்ல நிறைய பேர் இறந்து போயிருக்கிறதா சொன்ன பாத்தீங்களா, அது ரிலேட்டடா பேட்டி எடுக்கிறதுக்காக ஒரு சேனலை சேர்ந்தவங்க வந்திருக்காங்க. எங்க அதுல ஏன் தப்பு எதுவுமே இல்ல, கோர்ட்டுக்கு அந்த கேஸ் போனாலும் எனக்கு கவலை இல்ல, ஏன்னா எங்க பக்கம் நியாயம் இருக்குன்றதை நாங்க ப்ரூவ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரிலாம் இவர் பேட்டியில பேசிட்டு இருக்காரு. ஒரு அப்பா அந்த பேட்டியெல்லாம் கேட்டு பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டு இருக்காரு. அந்த அப்பாவை பொறுத்த வரைக்கும் மாலினியை மீட் பண்றதுக்காக தான் வந்திருக்காரு. என் பொண்ணுக்கு நியாயம் கிடைக்கணும் மேடம், நீங்க தான் வாங்கி தரணும்னு சொல்லிட்டாரு. இப்பதான் பாஸ்ட்ல நடந்த விஷயத்தை நமக்கு காட்டுறாங்க. இந்த அப்பாவை பொறுத்த வரைக்கும் ஒரு பொண்ணு இருப்பாங்க. அந்த பொண்ணுக்கு 10 வயசு தான் ஆகுது. அந்த பொண்ணுக்கு ஒரு பாதிப்பு வந்திருக்கும். இவரும் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்து சேர்த்திருப்பாரு. பொண்ணுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கிறத கண்டுபிடிச்சு சொல்றாங்க. கவலைப்படாதீங்க, இதுக்கான ட்ரீட்மெண்ட்லாம் இப்ப எங்க கிட்ட இருக்கு, நாங்க சரி பண்ணிடுறோம் அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாங்க. இந்த அப்பாவும் 100% காப்பாத்திரலாம்ல அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. ஒரு லேடியும் 100% உத்தரவாதம்லாம் தர முடியாதுன்னு சொல்றதுக்காக வராங்க. ஆனா அதுக்குள்ள இன்னொரு டாக்டர் இருக்கார்ல, மறைச்சு பேச ஆரம்பிக்கிறாரு. அதெல்லாம் 100% கியூர் பண்ணிடலாம் சார், நீங்க சீக்கிரமா பில் எல்லாம் பே பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதனால அப்பா இருக்கார்ல, பில்லுக்கான அமௌண்ட் எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுறாரு. பொண்ணுக்கு படிப்படியா ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. போக போக பொண்ணு ரொம்ப வீக்கா போயிட்டு இருக்கிறத இவருமே ஃபீல் பண்ணிட்டாரு. ஒரு ஸ்டேஜ்ல பொண்ணு இறந்து போயிட்டதா சொல்றாங்க. இதை கேட்கிற இவர் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டாரு. என்ன காப்பாத்திடுவேன்னு சொன்னீங்க,
சொன்னீங்களே அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. ஃபார்ம்ல என்ன எழுதி இருக்கு பாருங்கன்ற மாதிரி காட்டுறாங்க. இறந்து போனா பொறுப்பு இல்லன்ற மாதிரி தான் எழுதி இருப்பாங்க. இத பாக்குறவரு உடைஞ்சு போயிருப்பாரு. ஏமாத்தி இப்படி பண்ணிட்டாங்கல்ல, அதுக்காக அவங்கள ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் இவர் கேஸ்லாம் போட்டிருப்பாரு. இதுல நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணணும்ன்ற மாதிரி மாலினி கிட்ட கேக்குறாரு. கண்டிப்பா நான் ஹெல்ப் பண்றேன், அதுக்கான விசாரணை தான் போயிட்டு இருக்கு, சீக்கிரமா எவிடன்ஸ் கிடைக்கும்னு சொல்றாங்க. இப்ப சாம்னு ஒரு முக்கியமான கேரக்டரை காட்டுறாங்க. இந்த சாமோட லைஃப்ல ஏதோ பிரச்சனை போல, எப்ப பாரு தண்ணி அடிச்சிட்டு இருக்காரு. ஏன் மச்சான் எப்ப பாரு தண்ணி அடிச்சுக்கிட்டே இருக்க, உன்னை விட்டுட்டு போனவளை நினைச்சுதானே தண்ணி அடிச்சிட்டு இருக்க, அவ எங்க இருக்கான்றதை கண்டுபிடிச்சிட்டேன்ற மாதிரி ஒரு போட்டோவை காட்டுறாரு. பிலிப்னு ஒருத்தரை காமிச்சாங்கல்ல, அவருக்கு பக்கத்துல தான் அந்த பொண்ணு இருக்காங்க. ஆனா அந்த பொண்ணை நமக்கு காட்டல. இந்த மாயாவை தூக்கிட்டா நீ நிம்மதியா இருப்பல்ல, எனக்கு தெரிஞ்ச ஆளுங்களை வச்சு இந்த மாயாவை தூக்கிடலாம் அப்படின்ற மாதிரி அந்த ஃப்ரெண்டுமே சாம் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இப்ப நமக்கு அந்த டானை காட்டுறாங்க. டான் கிட்ட ஒரு பெரியவர் தான் வேலை தந்திருக்காரு போல. அந்த பெரியவர் கிட்ட தர அளவுக்கு காசு கிடையாது, கொஞ்சம் கம்மியான காசை தான் தராரு. இதை பாக்குற இவங்க எல்லாருமே அப்செட் ஆயிடுறாங்க. டான் அப்செட் ஆக மாட்டாரு, ஏன்னா டானை பொறுத்த வரைக்கும் ஒரு சேவை மாதிரி தான் செஞ்சுட்டு இருக்காரு. ஆனா டான் கூட இருக்கவங்க கொஞ்சம் கோவப்படுறாங்க. அவர்கிட்ட இப்போதைக்கு இந்த காசை வாங்கிக்கிறாங்க. நம்ம இதே மாதிரி தொழில் பண்ணிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க, இவ்வளவு ஆளுங்களை மெயின்டைன் பண்ண முடியாது, எல்லாரும் நம்மளை விட்டு போயிடுவாங்கன்ற மாதிரிலாம் வேலை பார்க்குற ஒருத்தர் சொல்றாரு. அடுத்ததா ஒரு பொண்ணை தூக்குற மாதிரி உங்களுக்கு வேலை வந்திருக்கும், அந்த வேலையை நானே பண்றேன்ப்பா அப்படின்ற மாதிரி பொண்ணு கேட்கறாங்க. இந்த டானுக்கு ஒரு பொண்ணு இருக்கிறதா சொன்ன பாத்தீங்களா, அந்த பொண்ணு இந்த வேலையை பண்றேன் எனக்கு நம்பி தாங்கன்ற மாதிரி கேட்கறாங்க. சரிமா வேலையை முடிச்சிரு அப்படின்ற மாதிரி அப்பாவும் சொல்லிட்டாரு. இவங்களுமே அந்த கிட்னாப் பண்றதுக்காக ஒரு இடத்துக்கு வராங்க. அந்த இடத்துல வச்சு இவங்க யாரையோ தூக்குறாங்க. யாருன்றதை நமக்கு காட்ட மாட்டாங்க. இப்ப தூக்கி இவங்க இடத்துக்கு கொண்டு வந்துடுறாங்க. பக்காவா பிளான போட்டு தூக்கிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் இந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்காங்க. இப்பயுமே இவங்களோட ஃபேஸ் நமக்கு தெளிவா காட்டல. அப்பா இருக்கார்ல, அந்த கிளையண்ட்டுக்கு கால் பண்ணி தகவலை கொடு, அவங்க வந்து பாத்துக்கிட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிடுறாரு. அந்த மாலினியை பொறுத்த வரைக்கும் எலெக்ஷன்ல ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்கல்ல, அதனால நிறைய பேர் கூட சேர்ந்த மாதிரி மீட்டிங்ல எல்லாம் கலந்துட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து இந்த இடத்துக்கு ஜெசின்னு ஒருத்தங்க பாக்குறதுக்கு வந்திருக்காங்க. இவங்க யாருன்னா பிலிப்போட ஒய்ஃபா இருப்பாங்க. இவ எதுக்கு வந்திருக்கான்ற மாதிரி இவங்க பாக்குறாங்க. இப்ப தள்ளி வந்து இவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. உன் ஹஸ்பண்டுக்கு ஹெல்ப் கேட்டு தான் வந்திருக்கனா, என்னால பண்ண முடியாது, கிளம்புன்ற மாதிரி சொல்றாங்க. என் ஹஸ்பண்டுக்குலாம் நான் ஹெல்ப் கேட்டு வரல, எனக்கு தான் ஹெல்ப் கேட்டு வந்திருக்கன்ற மாதிரி சொல்றாங்க. என்ன சொல்றன்ற மாதிரி மாலினி கேக்குறாங்க. அவர் தினம் என்ன அபியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்ன காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. பர்சனல் சண்டைக்கெல்லாம் நான் என்ன பண்ண முடியும்ன்ற மாதிரி மாலினி கேக்குறாங்க. என்ன மட்டும் நீங்க காப்பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வேண்டியதை நான் தரேன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா பிலிப்க்கு எதிராக எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லைல்ல, அந்த எவிடன்ஸ்லாம் வீட்டில் இருக்கும். அதுல சில பேப்பரை மட்டும் இவங்க தராங்க. இதே மாதிரி நிறைய எவிடன்ஸ் வீட்டில் இருக்கு. அந்த பிலிப் கிட்ட இருந்து என்ன காப்பாத்துவேன்னு சொல்லுங்க, உங்களுக்கு வேண்டிய பேப்பரை நான் எடுத்து தரேன்ற மாதிரிலாம் இந்த ஒய்ஃப் ஜெசி சொல்றாங்க. இந்த டீல் மாலினிக்கு பிடிச்சிருக்கு. சரி எல்லா பேப்பர்ஸையும் கொண்டு வா, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்ற மாதிரிலாம் மாலினி சொல்றாங்க. மாலினி வீட்டுக்கே வான்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இப்ப இவங்களுமே வீட்டுக்கு வந்து மாலினியை மீட் பண்றாங்க. பேப்பர்லாம் கொண்டு வந்திருக்கியான்னு மாலினி கேக்குறாங்க. அதெல்லாம் கொண்டு வந்திருக்கேன், கண்டிப்பா என்ன காப்பாத்திடுவீங்களே அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. காப்பாத்திடுவேன்ற மாதிரி மாலினி சொல்றாங்க. சோகமா பேசிட்டு இருக்க ஜெசி இருக்காங்கல்ல, திடீர்னு மாலினியை கிண்டல் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. மாலினிக்கு ஒண்ணுமே புரியல. அப்ப ஜெசி இருக்காங்கல்ல, மாலினியோட பொண்ணு வேற ஒரு பொண்ணை கிஸ் பண்ற மாதிரி சில போட்டோஸ் எல்லாம் காட்டுறாங்க. இத பாக்குற மாலினி பயங்கரமா இந்த இடத்துல ஷாக் ஆகுறாங்க. இப்ப மறுநாள் பிலிப் இவங்களை பார்த்து பேசுறதுக்காக வராரு. என்ன மேடம் போட்டோவை பார்த்து ஷாக் ஆயிட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. நான் தான் என்னோட ஒய்ஃபை உங்ககிட்ட பேச சொல்லி அனுப்பவே செஞ்சேன் அப்படின்ற மாதிரி இவர் மீதி பிளானை பத்தி எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இவங்க போட்டோவை பார்த்தோன்னே டென்ஷன் ஆயிருப்பாங்க. பொண்ணை கூப்பிடுறாங்க. பொண்ணு தனியா வராம அந்த பொண்ணு கூட சேர்ந்த மாதிரி தான் வரா. இவங்க ஃப்ரெண்டுன்னு நினைச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் லெஸ்பியன்னு தெரிய வருது. இதுக்கெல்லாம் நான் அலோவ் பண்ண மாட்டேன்ற மாதிரி பொண்ணு கிட்ட சொல்றாங்க. ஆனா பொண்ணு அம்மாவை எதிர்த்து பேசிட்டு இருக்கா. நான் இவ்வளவுதான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றா. இதனால மாலினி இருக்காங்கல்ல, ரெண்டு பேரையும் அடிச்சிட்டு இருக்காங்க. அப்படி அடிச்சிட்டு இருக்க விஷயத்தையும் இந்த ஜெசி இருக்காங்கல்ல, இவங்களுக்கு தெரியாம வீடியோ மாதிரி எடுத்திருப்பாங்க. ஏன்னா இதை இவங்களுக்கு எதிராக யூஸ் பண்ணலான்றதுக்காக தான் வீடியோ மாதிரி எடுத்திருப்பாங்க. இப்ப பிரசன்ட்ல பிலிப் இருக்கார்ல, அந்த வீடியோலாம் காமிச்சிட்டு இருக்காரு. இந்த வீடியோலாம் வெளியே வந்தா உங்க லைஃப் என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. என்ன இந்த கேஸ்ல இருந்து நீங்க காப்பாத்தணும், அப்படி காப்பாத்தலன்னு வச்சுக்கோங்க இந்த வீடியோவை வெளியே விட்டுருவேன்ற மாதிரி மிரட்டுறாரு. இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க இவங்களுமே பயப்படுறாங்க. சரி இதுக்கப்புறம் உன் பிரச்சனைக்கு நான் வர மாட்டேன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. முதல்ல இவங்க பொண்ணை பார்த்தாங்கல்ல, அந்த பொண்ணு லெஸ்பியனா இருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி டவுட் வந்திருக்கும். இதுக்காக வேணும்ட்டே ஒரு பொண்ணை அனுப்பியிருப்பாங்க. அந்த பொண்ணு மூலியமா க்ளோஸா இருக்க வச்சுதான் போட்டோ எடுத்திருப்பாங்க. பிளான் பண்ணி தான் பண்ணிருக்காங்கன்னு தெரிய வருது. டானுமே கிளையண்ட்டுக்கு கால் பண்ணி வர சொல்லுன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இப்ப கிளையண்ட் வந்துடுறாங்க. அது சாமா தான் இருக்கும். ஒரு பொண்ணு விட்டு போனதை நினைச்சு சாம்னு ஒருத்தர் ஃபீல் பண்ணார்ல, அந்த சாமும் அவரோட ஃப்ரெண்டும் தான் இந்த இடத்துக்கு வராங்க. என்ன லாக் பண்ணிட்டீங்களா, நாங்க பார்க்கணும்ன்ற மாதிரிலாம் உள்ள வந்துட்டு இருக்காங்க. இந்த இடத்துல தான் சாமோட பிளாஷ்பேக்கை நமக்கு காட்ட ஆரம்பிக்கிறாங்க. சாம பொறுத்த வரைக்கும் சாண்ட்ரான்னு ஒரு வைஃப் இருந்திருப்பாங்க. அவங்க உடம்பு முடியாம இறந்து
இறந்து போயிருப்பாங்க. அதை நினைச்சு இவர் தினம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அந்த சாண்ட்ரா இருக்கும்போது ஒரு டாக கிஃப்ட் பண்ணிருப்பாங்க. அந்த டாக்னா இவருக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த டாக் திடீர்னு மிஸ் ஆயிடும். இவருமே எல்லா இடத்துலயும் விளம்பரம் எல்லாம் ஒட்டி வச்சிருப்பாரு, கண்டுபிடிச்சா தாங்கன்ற மாதிரி. அதை கண்டுபிடிச்சு ஒருத்தங்க கொண்டு வந்து தராங்க. ஜெசி தான் கொண்டு வந்து தராங்க. ஆனா ஜெசி இருக்காங்கல்ல, இவர்கிட்ட என்னோட பேரு மாயான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவருமே மாயா கிட்ட பேசுறாரு, அந்த டாக் எல்லாம் வாங்கிக்கிறாரு. இப்படிதான் இவங்களோட பழக்கம் ஆரம்பிச்சிருக்கும். போக போக ரெண்டு பேருமே லவ்லாம் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. இவருக்கு சாண்ட்ரா மாதிரியே தோணும். அதனால ரொம்ப அன்பா இவங்க கிட்ட பழக ஆரம்பிக்கிறாரு. போக போக இவங்க ரெண்டு பேருமே லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. இவங்க கூட டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணும் போது இவரோட ஒய்ஃப் சாண்ட்ரா கூட இருக்கிற மாதிரியே இவருக்கு தோணுது. ஒரு ஸ்டேஜ்ல இவங்க ரெண்டு பேருக்கு நிச்சயதார்த்தம் எல்லாம் முடிஞ்சிருக்கும். திடீர்னு பார்த்தா மாயா சொல்லாம கொள்ளாம கிளம்பி போயிருப்பாங்க. மாயாக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு இவருக்கு புரியல. அதனால தான் ஒரு பக்கம் இவர் மாயா எங்கன்ற மாதிரிலாம் தேடிட்டு இருந்திருப்பாரு. அப்படி விசாரிச்சு போகும்போது தான் மாயாவோட சுயரூபத்தை பத்தி தெரிய வருது. அவங்களோட உண்மையான பேரு மாயாலாம் கிடையாது, ஜெசியா தான் இருக்கும். ஜெசியை பொறுத்த வரைக்கும் நிறைய ஆண்களை ஏமாத்திருப்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒருத்தர்கிட்ட எவ்வளவு காசை சுருட்ட முடியுமோ அவ்வளவு காசை சுருட்டுவாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் விஷால்னு ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாரு. அந்த விஷால் தான் யார்கிட்ட போய் பழகுனா காசை கறக்கலான்றத சொல்லுவாரு. அவர்கிட்ட பழகி இவங்க காசெல்லாம் கறப்பாங்க. ஏகப்பட்ட பேர்கிட்ட இவங்க காசை கறந்திருக்காங்கன்னு தெரிய வருது. விஷால்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிறதா சொன்ன பாத்தீங்களா, இவர் தான் அந்த விஷாலா இருப்பாரு. காசை இவங்க ரெண்டு பேருமே ஷேர்லாம் பண்ணிப்பாங்க. ஏமாத்திட்டு போயிட்டான்னு தெரிஞ்சோன்னா சாம் ரொம்ப கோவத்துல இருக்காரு. அவளை கண்டுபிடிக்கணும், நாக்கு புடுங்குற மாதிரி 4 வார்த்தை கேட்கணும்ன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. முதல்ல அவ எங்க இருக்கான்றதை கண்டுபிடிக்கணும்ல. இவங்க தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தேடும் போதுதான் யார் கூட இருக்கான்றது இவங்களுக்கு தெரியுது. அதாவது இப்ப பிலிப் கூட தானே ஒய்ஃப் மாதிரி இருந்துட்டு இருக்காங்க. அதை பத்தி இவங்களுக்கு தெரிய வருது. இவங்களுமே இதை பத்திலாம் இந்த டான் கிட்ட சொல்றாங்க. சரி கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி டான் ஏத்திருப்பாரு. அப்படிதான் டான் பிரசன்ட்ல தூக்கி இருக்காரு போல. எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்க ஜெசி எப்படி பிலிப் கூட ரிலேஷன்ஷிப்ல போனாங்கன்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்குல்ல. இங்கதான் அதுக்கான பிளாஷ்பேக்கை நமக்கு ரிவீல் பண்றாங்க. ஆக்சுவலா பிலிப் ஒரு பார்ல குடிக்கிறதுக்காக வந்திருப்பாரு. இவங்க இன்னைக்கு ஏமாத்துறதுக்காக பிலிப் கிட்ட தான் வந்திருப்பாங்க. பிலிப் கிட்ட ஸ்வீட்டா பேசுற மாதிரிலாம் நடிச்சிட்டு இருக்காங்க. இப்ப அவரோட காசுலயே சரக்கெல்லாம் வாங்கி குடிச்சிட்டு இருக்காங்க. அவருமே இவங்க கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா ஏமாற ஆரம்பிக்கிறாரு. பிலிப் இவங்க கிட்ட ஏமாந்துட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி நம்ம நினைப்போம். அதுதான் கிடையாது, உன்னை வர வச்சதே நான் தான்ற மாதிரி பிலிப் சொல்லிட்டாரு. இதை கேட்கிற இவங்க பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. விஷால் மூலியமா தான் வர வச்சன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இவர் போலீஸ் நம்மள பிளான் பண்ணி புடிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிச்சிருப்பாங்க. இவரை தள்ளி விட்டுட்டு வேகமா ஓடிட்டு இருக்காங்க. விஷால் கிட்ட இந்த விஷயத்த சொல்லிட்டாங்க. அதுக்கு விஷால் இருக்கார்ல, இவர் உன்னை செக் பண்ணி பார்க்கணும்னு நினைச்சாரு. ஒரு பெரிய வேலையை நமக்கு தரப்போறாங்க, அதுக்காக தான் இந்த செக்கிங் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அதாவது இவங்க நல்லா ஏமாத்திடுவாங்களான்றத செக் பண்ணிருப்பாரு. நல்லா ஏமாத்துறாங்கன்னு தெரிஞ்சிருச்சு. வேலையில சேர்த்துக்கலான்ற மாதிரி முடிவு பண்ணிட்டாரு. இப்ப ரெண்டு பேரையும் இவரோட வீட்டுக்கே கூட்டு வந்துடுறாரு. இந்த இடத்துல பார்த்தா எலின்னு ஒருத்தங்க இருக்காங்க. இவங்க தான் பிலிப்போட உண்மையான ஒய்ஃபா இருப்பாங்க. சரி என்ன பிளான் பண்ணோம் சொல்லுங்கன்ற மாதிரிலாம் வந்த அந்த ஜெசி கேக்குறாங்க. இவர் இருக்கார்ல, எப்படியாவது அந்த மாலினியை ஏமாத்தணும், மாலினியை ஏமாத்தி நம்ம வலையில விழ வைக்கணும், மாலினியோட பொண்ணை கூட டார்கெட் பண்ணலான்ற மாதிரி இவர் சொல்லியிருப்பாரு. ஒரு மீட்டிங் அப்ப மாலினி பொண்ணை பார்த்தாங்கல்ல, மாலினி பொண்ணு லெஸ்பியன் மாதிரி தெரியுதா, எப்படியாவது ஏமாத்தி வலையில விழ வச்சிடலாம், அதை வச்சு மாலினியை லாக் பண்ணிடலான்ற மாதிரி கணக்கு பண்ணிருப்பாங்க. சோ பிளான் போட்டு இதை பண்ணிருப்பாங்க. அந்த பிளான் எல்லாத்தையும் பண்ணதே இந்த ஜெசியா தான் இருப்பாங்க. இப்ப பிளான்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மாலினி லைஃப்ல நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா அந்த சின்ன பொண்ணோட அப்பா இருக்கார்ல, மாலினியை பாக்குறதுக்காக வராரு. மாலினி அந்த கேஸை கைவிட்டுட்டாங்க அப்படின்றது அப்பாவுக்கு தெரியுது. ஏன் மேடம் இப்படி பண்ணீங்கன்னு கேக்குறாரு. இல்ல நம்மளால தனியா ஃபைட் பண்ண முடியாது, அதனால தான் விட்டுட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. ஆனா இவங்க வேலை போய் தான் விட்டுருக்காங்க அப்படின்றது இவருக்கு புரியுது. இவங்க வேலை போய் விடல, மாட்டிக்கிட்டாங்கல்ல, அதனால தான் கேஸை விட்டுருப்பாங்க. ஆனா இவரை பொறுத்த வரைக்கும் வேலை போய் விட்டுட்டாங்கன்ற மாதிரி யோசிக்கிறாரு. இதை நான் விட மாட்டேன்ற மாதிரிலாம் கோவமா பேசிட்டு கிளம்புறாரு. இப்ப திரும்பி பிரசன்ட்ல நடக்கிறத காட்டுறாங்க. சாமோ ஃப்ரெண்டும் சேர்ந்த மாதிரி காட்டுங்கன்ற மாதிரி சொல்றாங்க. அந்த டான் இருக்கார்ல, இங்கதான் லாக் பண்ணி வச்சிருக்கோம் பாத்துக்கோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இங்க இருந்து விட்டுட்டு போறாரு. இவங்களுமே முகத்தை ஓபன் பண்ணலான்ற மாதிரி பக்கத்துல வந்துட்டு இருக்காங்க. இந்த இடத்துல கட் பண்ணி பாஸ்ட்ல நடந்த விஷயத்தை காட்டுறாங்க. ஒரு கெஸ்ட் ஹவுஸ்ல ஜெசி இருக்காங்க பத்தி யாருக்காகவோ சாரி எல்லாம் கட்டி ரெடி ஆயிட்டு இருக்காங்க. லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. யாருக்கு ரெடி ஆகுறாங்கன்னு பார்த்தா பிலிப்க்கு தான் ரெடி ஆயிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா ஒரு பிளானை எக்ஸிக்யூட் பண்றதுக்காக தான் இவர் வர வச்சிருப்பாரு. அப்படி வர வச்சதுல இவங்களை பிடிக்க ஆரம்பிச்சிருக்கோம். அதனால இவங்க கூட பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்லாம் அப்பப்ப வச்சுக்கிறாரு. இந்த கெஸ்ட் ஹவுஸ்ல இவங்களை இருக்க வச்சிருக்காரு போல. இவங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய ஆசைலாம் இருக்கும். எனக்காக அந்த ஆசையை நிறைவேற்றித்தாங்க, எனக்குன்னு ஒரு கரியரை அமைச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. நீ கேட்கறதெல்லாம் கொஞ்சம் பெருசா இருக்கு, அதெல்லாம் ஏற்பாடு பண்றதுக்கு எனக்கு இன்னும் டைம் வேணும்ன்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. டைம் வேணும் தான் கடைசி 3 மாசமா சொல்லிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி இவங்க கோச்சுக்கிறாங்க. இவர் ரொமான்ஸ் பண்றதுக்காக வராரு. ஆனா இவங்க இருக்காங்கல்ல, போங்கன்ற மாதிரி புடிச்சு தள்ளி எல்லாம் விட்டுட்டு இருக்காங்க. இது ரிலேட்டடா இவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை மாதிரிலாம் ஏற்படுது. அந்த சண்டையில இவங்க இருக்காங்கல்ல, ஒரு கிளாஸ் வச்சு இவரோட மண்டிலேயே அடிச்சிடுறாங்க. இப்ப டான் கிட்ட வேலை
பார்க்குற ஒரு 2 பேரை காட்டுறாங்க. இவனுங்க 2 பேர் தனிப்பட்ட முறையிலயும் வேலைலாம் பண்ணுவாங்க போல. இவனுங்க 2 பேருமே ஒரு வேலையை பார்க்கறதுக்காக பைக் எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா இவங்க அடிச்சதுனால அவரோட நெத்தியில காயம் ஏற்பட்டுச்சுல்ல, அதுக்கு இவங்க மருந்தெல்லாம் போட்டு விட்டுட்டு இருக்காங்க. இவர்கிட்ட சாரி எல்லாம் கேக்குறாங்க. இப்ப இவருமே லேப்டாப்பை எடுத்து பாருன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்க செக் பண்ணி பாக்குறாங்க. இவங்க ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு ஆசைப்பட்டாங்கல்ல, அதுக்கான எல்லா வேலையும் அவர் பண்ணி வச்சிருக்காரு. இத பாக்குறவங்க பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. அப்பன்னு பத்தி யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க. கதவை திறந்தா அந்த 2 பேர் தான் வந்திருப்பாங்க. வந்த 2 பேர் இவங்க 2 பேரையும் லாக் பண்ணிடுறாங்க. அச்சச்சோ மாட்டிக்கிட்டுமே அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேர் யோசிக்கிறாங்க. இவங்க யோசிச்சுட்டு இருக்கும் போதுதான் இந்த இடத்துக்கு ஒரு லேடி வராங்க. வரது யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த பிலிப்போட ஒய்ஃபான எலி தான் இந்த இடத்துக்கு வராங்க. இப்போ ஒரு பிளாஷ்பேக்கை நமக்கு காட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா அந்த பொண்ணு எப்ப லைஃப்ல வந்தாலோ அப்பத்துல இருந்து இவர் எலியை விட்டு விலக ஆரம்பிச்சிருப்பாரு. எலி கூட டைமே ஸ்பெண்ட் பண்ணிருக்க மாட்டாரு. இதை எலியும் நோட் பண்ணிட்டு இருக்காங்க. எங்க தான் போறீங்க, எதுக்காக என் கூட டைமே ஸ்பெண்ட் பண்ண மாட்டீங்கன்னு கேக்குறாங்க. உன்னை எனக்கு பிடிக்கிறது இல்ல, அதனால தான் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லியிருப்பாரு. இதனால டென்ஷன் ஆகி தான் இவங்க ஃபாலோ பண்ணிருப்பாங்க. இவங்க 2 பேரை போட்டு தள்ளணும்ன்ற மாதிரி முடிவு பண்ணிருப்பாங்க. இவர் கெஸ்ட் ஹவுஸ்க்கு வரது தெரிஞ்சு 2 ஆளுங்களை செட் பண்ணிருப்பாங்க. அப்படிதான் இவங்க 2 பேரை கன் பாயிண்ட்ல வச்சிருக்காங்கன்றது தெரிய வருது. இப்ப என்ன, உனக்கு உன்னோட ஹஸ்பண்ட் வேணும் அவ்வளவுதானே, எதுனாலும் நமக்குள்ள பேசிக்கலாம், இவங்க 2 பேரை முதல்ல போக சொல்லுன்ற மாதிரிலாம் ஜெசி பேசிட்டு இருக்காங்க. ஆமா எலி, நான் சொல்றதை கேளு, விட்ரு அப்படின்ற மாதிரிலாம் ஹஸ்பண்டும் கேட்கறாரு. இப்பதான் எலி பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன மதிக்காம எவ்வளவு மோசமா ட்ரீட் பண்ணீங்க, அப்படிலாம் உங்களை விட்டுற முடியாது. என்ன இத்தனை மாசமா நீங்க சீட் பண்ணிட்டு இருக்கீங்கல்ல, சாவறதுதான் உங்களுக்கு சரியா இருக்கும். உங்க 2 பேரை சாவடிக்க தான் போறேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நீங்க சாவறதை என்னால பார்க்க முடியாது, அதனால நான் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி இவங்க இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ஷூட் பண்ற சவுண்ட் கேட்டதுக்கு அப்புறம் இவங்க கார் எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. ஆனா ஷூட் பண்றதை இவங்க நேரடியா பார்த்திருக்க மாட்டாங்க. இவங்க போனதுக்கு அப்புறம் தான் ஒரு விஷயம் தெரிய வருது. அவனுங்க 2 பேர் வேற ஒரு இடத்தை தான் ஷூட் பண்ணிருப்பாங்க, ஆளுங்களை ஷூட் பண்ணிருக்க மாட்டாங்க. இப்ப இந்த இடத்துக்கு விஷாலும் வந்து நிக்கிறாரு. என்ன விஷால் வந்து நிக்கிறான்ற மாதிரி ஜெசி பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. இதெல்லாம் என்ன விஷால் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. விஷால ஒரு பிளாஷ்பேக்கா சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா என்னைக்கு பிலிப் கூட இவங்க செட்டில் ஆனாங்களோ அன்னில இருந்து விஷாலை இவங்க கண்டுக்கவே மாட்டாங்க. விஷால் இவங்க மூலியமா தான் காசெல்லாம் சம்பாரிச்சிருப்பாரு. இப்ப இவருக்கு காசே சுத்தமா கிடைக்காம போயிருக்கும். பாக்குற எல்லாருமே என்ன லைஃபே போயிருச்சு போல அப்படின்ற மாதிரி இவரை கிண்டல் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பாங்க. இவரை ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சிருப்பாரு. இந்த மாதிரி சமயத்துல தான் அவரோட ஒய்ஃப் எலி இருக்காங்கல்ல, போட்டு தள்ளுறதுக்காக ஆளை பார்த்துட்டு இருப்பாங்க. நீங்க போய் அந்த வேலையை எடுத்துக்கோங்கன்ற மாதிரி விஷால் சொல்லியிருப்பாரு. இவங்க 2 பேருமே அந்த வேலையை எடுத்திருப்பாங்க. எலி எப்படியும் ஷூட் பண்றதை பார்க்க மாட்டா, அங்க இருந்து கிளம்பி போயிடுவா, அதுக்கப்புறம் நான் வரேன்னு விஷால் சொல்லியிருப்பாரு. அப்படிதான் இந்த இடத்துக்கு வந்திருக்காருன்னு தெரிய வருது. எலி உங்களை கொல்றதுக்கு ட்ரை பண்றாங்கன்றதை நான் முன்கூட்டியே உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். அப்படி சொன்னா எனக்கு என்ன கிடைக்கும், நேரடியா ஆபத்து வந்தாதான் உங்களுக்கு புரியும்ன்றதுக்காக தான் இந்த மாதிரிலாம் நான் நடந்துகிட்டேன் அப்படின்ற மாதிரி இவன் சொல்றான். அதே மாதிரி எனக்கு காசு கேட்டா நீ எவ்வளவு அளந்து அளந்து தந்த, அதனால தான் இந்த மாதிரி பண்ண நினைச்சேன், எனக்கு வேண்டியது காசு தான் அப்படின்ற மாதிரி விஷால் பேசிட்டு இருக்கான். இது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்க இந்த பிலிப் இருக்கார்ல, ஆமா நான் கவனக்குறைவா இருந்தது என்னோட தப்பு தான், நான் பண்ண தப்புக்காக உனக்கு எவ்வளவு வேணாலும் காசு தரேன்ற மாதிரி காசெல்லாம் பேசிட்டு இருக்காரு. ஆனா எனக்காக நீ ஒரு விஷயத்த பண்ணும், என் ஒய்ஃப் கதையை முடிக்கணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல, பார்த்து பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இவனுமே சொல்றான். விஷாலுக்காக 2 பேர் வேலை பார்த்தாங்கல்ல, அவங்க டானுக்காகவும் வேலை பார்ப்பாங்க. எப்படியும் டானு தூக்க போறாரு, தூக்குனவரு காலி தான் பண்ணுவாரு, அவங்கள தூக்க விட்டுலாம் அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேர் சொல்றாங்க. விஷாலும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இதுக்கப்புறம் தான் டானோட பொண்ணு தூக்கி இருப்பாங்க. இப்ப பிரசன்ட்ல சாம் இருக்கார்ல, பாக்குறதுக்காக வராரு. சாம பொறுத்த வரைக்கும் ஜெசியை தான் பார்க்க போறோம்னு நினைச்சிருப்பாரு. ஆனா இந்த இடத்துல ஒய்ஃபான அந்த எலி தானே இருக்காங்க, இவ யாருன்ற மாதிரிலாம் இந்த இடத்துல இவர் பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. தப்பா கடத்தி இருக்காங்க அப்படின்றது தெரிய வருது. இப்ப வெளியே இருக்க அந்த டான் கிட்டயும் ஆளுங்க கிட்டயும் பேசுறதுக்காக வராரு. யார கடத்த சொன்னா யார கடத்தி வச்சிருக்கீங்க, இவ யாருன்னே தெரியலன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. நீ தானே பிலிப்போட ஒய்ஃப்னு சொன்ன, பிலிப்போட ஒய்ஃப் இவ தான் அப்படின்ற மாதிரி ஆளுங்க சொல்றாங்க. பிலிப்போட ஒய்ஃப் யாருன்னு யாருக்குமே தெரியாது, ஏன்னா அவர் எந்த இடத்துலயும் வெளிப்பத்தி இருக்கவே மாட்டாரு. அந்த பிலிப் மாலினியை மீட் பண்றதுக்காக போனாரு பாத்தீங்களா, அப்ப மாலினி கிட்ட இவ தான் என்னோட ஒய்ஃப் எலின்ற மாதிரி அறிமுகப்படுத்தி வச்சிருப்பாரு. அதெல்லாம் இந்த டானோட ஆளுங்க தள்ளி இருந்து கவனிச்சிருப்பாங்க. அப்ப நம்ம தூக்க வேண்டியது இவ்வளவுதான் போல அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சிருப்பாங்க. அதனால தான் பிலிப்போட ஒய்ஃபை தூக்கணும்னு சொன்னோன்னு இவங்க இவ்வளவு தூக்கி இருப்பாங்க. இப்ப பிரசன்ட்ல சாமோட ஃப்ரெண்ட் இருக்கார்ல, இந்த அப்பாவி பொண்ணை தேவையில்லாம தூக்கிட்டீங்க, இவளை விட்டுலான்ற மாதிரி கயரெல்லாம் கழட்ட ஆரம்பிக்கிறாரு. அவசரப்பட்டு கயரை கழட்டாத, இவ ஒன்னும் அவ்வளவு அப்பாவியான பொண்ணு இல்ல அப்படின்ற மாதிரி டான் பேச ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா பிலிப் தான் அந்த ஹாஸ்பிட்டல ரன் பண்ணாரு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க பாத்தீங்களா, ரன் பண்ணது அவர் தான். ஆனா அதுல நடந்த எல்லா விஷயத்துக்கும் இந்த பொண்ணு தான் காரணமா இருப்பாங்க. இவர் எல்லா எவிடன்ஸும் அது சார்ந்து வச்சிருக்காரு. அதை பத்தி எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றாரு. அந்த ஹாஸ்பிட்டல்ல ஒரு சின்ன பொண்ணு மட்டும் இறந்து போல, நிறைய பேர் இறந்து போயிருப்பாங்க. அது மூலியமா அந்த ஹாஸ்பிட்டல் நிர்வாகத்தை சேர்ந்தவங்க நிறைய சம்பாரிச்சிருப்பாங்க. அதாவது பிலிப் இருக்கான்ல, அது மூலியமா நிறைய சம்பாரிச்சிருப்பான். அதை பத்தி தான் இந்த டான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. இவ்வளவு நேரம் அமைதியா இருந்த இந்த எலியோ இந்த இடத்துல பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆமா அந்த இடத்துல நிறைய தில்லுமுள்ளு வேலைலாம்
இதெல்லாம் நடந்தது. அந்த ஹாஸ்பிட்டல் மூலியமா பிலிப்ப நிறைய காசு சம்பாதிக்க வச்சது நான் தான். அதனால தான் என்ன கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணாரு. ஆனா போக போக அந்த பிசினஸை விட்டு என்ன கொஞ்சம் கொஞ்சமா விலைக்கு வைக்க ஆரம்பிச்சாரு. அது எனக்கு சுத்தமா பிடிக்கலன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதாவது இவங்க தான் அந்த பிசினஸ்ல நிறைய காசு சம்பாதிக்கிறதுக்கு ஏற்பாடுலாம் பண்ணிருப்பாங்க. ஆனா இவங்களையே ஓரங்கட்டலான்ற மாதிரி முடிவு பண்ணிருப்பாரு. இதுக்கு நடுவுல தான் ஜெசி வந்திருப்பாங்க. ஜெசி வந்ததுக்கு அப்புறம் ஒய்ஃபை உண்மையிலேயே ஓரம் கட்டி இருப்பாரு. இதை இவங்களால ஏத்துக்க முடியாம இருந்திருக்கும். அதனால தான் கதையை முடிக்கிறதுக்காக கதையை முடிச்சன்ற மாதிரி சொல்றாங்க. இது கதையை முடிச்சிட்டியா? அவன் உயிரோட தான் இருக்கான்ற மாதிரி ஆளுங்க சொல்றாங்க. அப்பதான் அவங்க ரெண்டு பேருமே இன்னும் சாவலன்றது உங்களுக்கு தெரிய வருது. இவங்க டீம்ல ஸ்ட்ரோக்னு ஒருத்தன் இருக்கான் பாத்தீங்களா, அவன் இவகிட்ட பேரம் பேசலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றான். ஆனா டான் ஏத்துக்க மாட்டாரு. இந்த பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கும் போது இவங்க இருக்காங்க பாத்தீங்களா, அந்த கயிறை கழட்டிடுறாங்க. இப்ப சட்டுன்னு பக்கத்துல இருக்கவங்க கிட்ட இருந்து கன் எடுத்துடுறாங்க. இந்த கன்னை காமிச்சு எல்லாரையும் மிரட்டிட்டு இருக்காங்க. அப்படி மிரட்டிட்டு இருக்கும் போது இந்த டான் இருக்கார்ல, இவ்வளவு பேரை மீறி உன்னால இங்க இருந்து போக முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அப்ப இவங்க இருக்காங்கல்ல, பின்னாடி இருக்க ஸ்ட்ரோக் கிட்ட பேரம் பேச ஆரம்பிக்கிறாங்க. இங்க இருந்து என்ன காப்பாத்தி கூட்டு போ, நான் உனக்கு நிறைய காசு தரேன் மாதிரி சொல்லிட்டாங்க. அவனுக்குன்னு கொஞ்சம் ஆளுங்க இருப்பாங்கல்ல, அவனுமே அந்த ஆளுங்களை எல்லாம் திரட்டுறான். இங்க இருந்து காப்பாத்தி கூட்டு போனோன்ற மாதிரி யோசிக்கிறான். டானுக்கு விசுவாசமா இருக்கவங்க இதெல்லாம் வேணான்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இந்த ஸ்ட்ரோக் இருக்கான்ல, டானை போட்டு பயங்கரமா திட்டுறான். ஏன்னா டானு பெருசா காசே சம்பாதிக்க விட மாட்டாரு. அதனால தான் ஸ்டார்டிங்ல இருந்து இவன் டானுக்கு பெருசா மரியாதை எல்லாம் தந்திருக்க மாட்டான். இந்த மாதிரி வாய்ப்பு நமக்கு திரும்பி கிடைக்காது. டான் கதையை முடிச்சுட்டு இவளை காப்பாத்தி கூட்டு போலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்டுட்டு இருக்க டான்மே கோவப்படுறாரு. இப்ப சட்டுன்னு மறைச்சு வச்சிருக்க கத்தியை வச்சு இவன் கழுத்தையே ஒரு வெட்ட போடுறாரு. இதெல்லாம் பாக்குற எலி பயந்துடுறாங்க. டக்குன்னு கன்னை வச்சு டானை ஷூட் பண்ணிடுறாங்க. டானை ஷூட் பண்ணிட்டாங்கன்னு தெரிஞ்சோன்னா டான் பொண்ணு இருக்காங்கல்ல, எலி கூட சண்டை போடுறதுக்காக வராங்க. இப்ப ரெண்டு கேங்குக்குள்ளயும் சண்டை மாதிரிலாம் ஏற்பட்டு இருக்கு. இப்ப ஹீரோவும் ஃப்ரெண்டும் இங்க இருந்து கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி வேகமா கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. சோ இப்ப பிலிப் கூட தான் அவன் இருக்கான்றது தெரிஞ்சிருது இல்ல, அந்த பிலிப் இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சு போய் பார்க்கணும்ன்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த பிலிப்பை பொறுத்த வரைக்கும் உண்மையிலேயே ஜெசியை பிடிச்சிருக்கும். எல்லாரும் முன்னாடியும் அவங்கள கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் ஆசைப்படுறாரு. அதுக்கு முன்னாடி ஒரு பேட்டி மாதிரி தரலாம்னு நினைக்கிறாரு. இப்பதான் அபிஷியலா இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி பேட்டி எல்லாம் தந்துட்டு இருக்காங்க. எப்படி இவங்க ரெண்டு பேர் லவ் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்றத பத்தி எல்லாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. இந்த ப்ரோக்ராம் எல்லாத்தையும் நம்ம ஹீரோ கவனிக்கிறாரு. அதாவது சாம்னு ஒருத்தரை காட்டுவாங்கல்ல, அவரு கவனிச்சிட்டு இருக்காரு. அவர் இதெல்லாம் கேட்டு கோவப்படுறாரு. இந்த ஜெசியை ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் நினைச்சிட்டு இருக்காரு. இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து பேட்டி தராங்க பாத்தீங்களா, அந்த பேட்டிலேயே எந்த சர்ச்சில் இவங்களுக்கு கல்யாணம் ஆக போகுது அப்படின்ற எல்லாத்தையுமே மென்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருமே வாங்கன்ற மாதிரிலாம் இன்வைட் பண்றாங்க. நம்ம அந்த இடத்துக்கு போலான்னு முடிவு பண்றாரு. இப்ப சர்ச்சில் வச்சு இவங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. இவரோட ஹாஸ்பிட்டல்னால நிறைய பேர் இறந்து போயிருப்பாங்கல்ல, அவங்களுக்குமே இது தெரிய வருது. அவங்க போராட்டம் பண்றதுக்காக இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்ப இவங்க கிளம்பலாம்னு நினைக்கும் போது கரெக்டா இந்த சாம் இருக்கார்ல, இவங்களுக்கு எதிர வந்துட்டு இருக்காரு. இவங்களுக்கு சாம் யாருன்றது ஓரளவுக்கு ஞாபகம் இருக்கு. நிறைய பேரை ஏமாத்தி இருந்தாலும் சாம் இவங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. இப்ப சாம் உன்கிட்ட நான் பேசணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா ஆளுங்க இருக்காங்கல்ல, இங்க இருந்து போன்ற மாதிரி சொல்றாங்க. இவர் அதை மீறியும் பேசுறதுக்காக வராரு. ஒரு ஸ்டேஜ்ல ஆளுங்க இவரை இங்க இருந்து இழுத்துட்டு போறாங்க. போராட்டம் பண்றதுக்கு ஆளுங்க வந்ததா சொன்னல, அவங்களா தள்ளி தான் இருப்பாங்க. அந்த இடத்தை விட்டு அப்பா மட்டும் வேகமா இவங்களை நோக்கி வந்துட்டு இருக்காரு. பிலிப் கொஞ்சம் கன்ஃபியூஷன்ல இருக்கும் போது இவர் பக்கத்துல வந்துடுறாரு. சட்டுன்னு கண்ணை நீட்டுறாரு. ஒரு ஸ்டேஜ்ல பிலிப்பை ஷூட் பண்றாரு. இப்ப பிலிப் கீழே விழுந்து கிடக்குறாருல, பக்கத்துல இருக்க ஜெசியும் அசிஸ்டன்ட்டும் சேர்ந்த மாதிரி என்னாச்சு ஏதாச்சுன்ற மாதிரிலாம் பார்த்துட்டு இருக்காங்க. இவரோட உயிர் கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்கு. இதெல்லாம் அங்க இருந்து போயிட்டு இருக்க ஹீரோவும் கவனிச்சிட்டு இருக்காரு. பிலிப் இறந்து போயிட்டாருன்றது நமக்கு தெரிய வருது. அதே மாதிரி ஷூட் அவுட்லாம் நடந்ததுனால மக்கள்லாம் இங்க இருந்து செதறி ஓட ஆரம்பிக்கிறாங்க. இதோடயே இந்த படத்தோட கதையை முடிச்சிடுறாங்க. கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.